ரஜினி வந்து உண்மையாக சொன்னோம்னா விமர்சனம் வந்து ரஜினி பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து கருமிங்க, அவருக்கு எந்த எந்த கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டார், இப்படிலாம் சொல்லுவாங்க வந்து. ஆனால் ரஜினியோட இன்னொரு முகம்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம மறுக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு மனிதன் வந்து வெறும் சூப்பர் ஸ்டாரா அப்படின்ற ஒரு பட்டத்தோடு மட்டும் இருந்திருக்காங்களே, கோடான கோடி ரசிகர்கள் அவர்கிட்ட இருக்காங்கன்னு தாண்டி உதவின்ற ஒரு விஷயம் அவங்க மனசுலேயே இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் எத்தனையோ அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அது பத்மா அப்படின்ற ஒரு தூய்மை பணியாளர் டி நகரில் முப்பாத்தம்மன் கோவில், மிக பிரபலமான கோவில். அந்த பகுதியில் வந்து அவங்க தொடர்ந்து அந்த தூய்மை பணியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு 45 சவரன் நகை கிடைக்கிது அவங்க கையில். இந்த செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. அந்த நகையை எடுத்து உரியவர்களிடம் ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க பத்மான்ற அவங்களும் அவங்களுடைய கணவர் ஆட்டோ ஓட்டுநரும். அந்த ஆட்டோ ஓட்டுநர் அவர் சில வருடங்களுக்கு முன்னாடியே அவருடைய ஆட்டோவில் ₹1,00,000 ஒருத்தர் விட்டு போயிருக்காங்க. அவர் பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு மனசாக இருக்கார். அதையும் எடுத்து போய் போலீஸில் ஒப்படைச்சு அவங்க தேடி கண்டுபிடிச்சு அதை கொடுத்துருக்காங்க. அப்படி முதல்வர் ஸ்டாலின் முதல் கொண்டு அப்புறம் அந்த டி நகர் பகுதியினுடைய நகைக்கடை உரிமையாளர் சங்க தலைவர்லாம் கூப்பிட்டு அவங்களை பாராட்டின. அப்புறம் லலிதா ஜுவல்லரியுடைய ஓனர் அவங்களுக்கு வந்து வெள்ளியில் பொருட்கள் கொடுத்தது, பரிசு கொடுக்கறத தாண்டி எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அந்த அம்மாவுக்கு.